கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை வாய்ப்பளித்த ஜே மீடியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சாட்சியை இது மூலம் பகிர்ந்து அளிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காய் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். நான் கிறிஸ்தவ மதத்திற்கு வருவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிவதற்கு முன்பாக ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்தேன். எங்கள் குலதெய்வமே பார்த்தீங்கன்னா முருகர் தான். எங்கள் மாமா வீட்டில், எங்கள் தாய் மாமா வீட்டில் இன்னும் கூட அந்த முருகர் போட்டோ இருக்கும். அதுதான் எங்கள் குலதெய்வமாக வளர்ந்து கொண்டு இருந்தோம் அநேக நாட்களாக, அறியாத நாட்களாக. ஆனால் எங்கள் அம்மா பேர் பார்த்திங்கன்னா வேதம். அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்தவ பேரை வேதம்னு வச்சுருக்காங்க அந்த இந்து மதத்தில். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சிலுவை கையில் போட்டிருப்பார். யாரை பார்த்தாலும் நான் அப்புறம் ஏசப்பா என் கூட இருக்கார், ஏசப்பா என் கொடுக்காரு சொல்லிட்டு எல்லாருக்குள்ள அந்த சிலுவை காட்டி சொல்லுவார். அப்படி தான் எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தார். நாங்கள் சிறு வயதுலேருந்தே இயேசு நிறைய அறிஞ்சிருக்கோம். ஆனால் அறியாத தேவனை அறியாத இடத்துல நாங்கள் போயிட்டு தவறான விதத்தில் தொழுது கொள்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டோம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் நிறைய நஷ்டம், பெரிய கஷ்டம், எந்த சூழ்நிலை சமாதானம் இல்லாதபடிக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை, இப்படி தான் இருந்தது. அந்த நேரத்தில் தான் நாங்கள் ஆண்டவர் அறிஞ்சோம். எப்படி அறிஞ்சோன்னா அது ஒரு பெரிய கதை. ஏன்னா என்னுடைய சகோதரிக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் அந்த அம்மன் கோயிலில் திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. அந்த நேரத்தில் எங்கள் சகோதரிக்கு உடல் மிகவும் பலவீனப்பட்டு போச்சு. என்னாச்சு, நாங்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கோம், அதனால் ஆண்டவர் நம்பி என்ன பண்ணோம், அந்த நேரத்தில் எக்ஸாம் காமிச்சிட்டோம். கடைசி எக்ஸாமு எழுதிட்டு என் சகோதரி என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு அவங்க மயக்காட்சி அப்படி விழுந்துட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கி போனாங்க. தூக்கி போகிற நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, நான் அப்போ காக்குலூரில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்ல என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னா, என் சகோதரிக்கு உடம்பெல்லாம் வீங்கி மிகவும் வாயெல்லாம் மாறி முகமே மாறிச்சு. அவங்க முகமே சரியான இது இல்லை, அந்தளவுக்கு மாறி போச்சு. அந்த சூழ்நிலை தான் நான் இருக்க சொல்ல. அப்போது நான் ஆச்சு, எங்கள் அம்மாவுக்கு ஒரு விசுவாசத்தினால அந்த அம்மா அப்படியே இருந்தாங்க. அப்போது 2 அம்மன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் இது என் பிள்ளடா, நீ எனக்கு எத்தனோடா, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டான்ஸு. எனக்கு அப்போது ஆண்டவர் அறியாத நேரத்தில் என்ன பண்ணுறது, எல்லாம் யாரும் எது சொன்னாலும் நம்பிடுற சூழ்நிலை. ஏன்னா எனக்கு தெரியாது அந்தளவுக்கு இயேசு கிறிஸ்துன்னா அவர் அற்புதம் என்ன செய்கிறாருன்னு தெரியாது. அந்த நேரத்தில் ஆச்சுன்னா எனக்கு எங்கள் அப்பானை போய் சண்டை போட்டேன். என்னப்பா இதுமாதிரிலாம் சொல்கிறாங்க, ஒரு நாள் நைட்டு மட்டும் ஆண்டவர் இது அம்மன் கோயில் எடுத்துன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு ஹாஸ்பிட்டல் வச்சிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றேன் எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பா வாடா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் டாக்டரை போய் அணுக சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் நீங்கள் இட்டு போங்க வேணாம் சொல்ல, ஆனால் உயிருக்கு எதுனா ஆபத்துனா நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சூழ்நிலை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, அங்கே இருக்கிற அம்மா இங்கே காப்பாற்றிட்டோம், ஏன் நீங்கள் அங்கே போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசம் எங்கள் அம்மா நான் சொல்லிட்டாங்க, உறுதியாக சொல்லிட்டாங்க. என் பொண்ணு இனிமேல் நாங்கள் ஆண்டவர் ஏற்றுட்டு வந்துட்டோம், இனிமேல் நாங்கள் என் பொண்ணை மறிச்சாலும் மறித்து போட்டோம், நான் அங்கே போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த சூழ்நிலை தான் என் தங்கச்சி ரொம்ப அவங்க துப்புனாலுமே ரத்தமாக துப்புவாங்க. அந்தமாரி ஒரு பெரிய பலவீனம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவரை தொட்டு என் தங்கச்சி சுகப்படுத்தினார். என் குடும்பமே அந்த சூழ்நிலை தான் ரட்சிப்புகள் வழிநடத்தினோம். ஆண்டவர் அப்போ தான் எங்களை ஏற்றுக்கொண்டார். அப்போ தான் நாங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து அப்படியே கொஞ்ச நாள் வந்தது. ஆனாலும் எனக்கு முழுமையாக அதுக்குள்ளே வர முடியாதபடிக்கு நிறைய கஷ்டங்கள், மனதில் நிறைய கஷ்டங்கள், பாரங்கள். இந்த உலகத்தை விட்டே போயிடலாம் கூட நிறைய வாட்டி நேர்ந்திருக்கேன். அப்போல்லாம் சர்ச்சுக்கு நான் போவேன், ஏதோ போவேன், ஆண்டவரை பார்ப்பேன், அவ்வளோதான். பைபிள் படிக்க மாட்டேன், பாட்டு படிக்க மாட்டேன், ஏதோ போவேன். அழகாக பேண்டை வாசிக்க சொல்லுவாங்க, அந்த பேண்டை வாசிக்கணும்னு ஆசை. ஆனால் பேண்டை வாசிப்பேன், அப்படியே வந்துடுவேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. ஒரு வாட்டி நாச்சு எங்கள் சபைக்கு ஒரு போதகர் வந்திருந்தார். அவர் பேசல. அவருக்கால நான் சொன்னேன், இது போல் ஆண்டவர் இந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல
நான் மறிக்க போகிறேன் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் மறிச்சிட போகிறேன், என்னால் முடியல, இந்த வாழ்க்கையே வேணாம். அப்போது அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நீ மறிச்சு தம்பி, நான் வேணான்னு சொல்லலை, நீ மறிச்சிரு, ஆனால் இந்த ஒரு நைட்டு மட்டும் விட்டுட்டு நாளைக்கு உனக்கு எப்படி இருக்க மறிச்சிருந்தார். இல்லை இல்லை ஐயா, என்னால் முடியல ஐயா, வாழ்க்கையே முடியல, கஷ்டமாகுது. இல்லை இல்லை, நீ மறிச்சிட்டு வேணாம் சொல்ல, மறிக்க போகிற முடிவு பண்ணிட்டேன், இந்த ஒரு நைட்டு மட்டும் விட்டுடு, அடுத்தது நீ மறுநாள் மறிச்சிடுன்னாரு. அதனால தான் வீட்டில் போய் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்க சொல்ல ஆண்டவர் என்னை பிரதர், இவ்வளோ பேர் உலகத்தில் நான் வாழ வைக்கிறேன், கோடிக்கணக்கான பேர், எல்லாரையும் காக்காலேருந்து குருவிலேருந்து இவ்வளோ பேர் நான் வாழ வைக்கிறேன்னே, உன்னை வாழ வைக்க மாட்டேனா, நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர் அவ்வளோ பெரிய ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தா அந்த நேரத்தில். அப்போ தான் எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்தது, அப்போ தான் எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்தது, ஏன் நம்ம ஆண்டவரை முழுமையாக தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் கிடைச்ச வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சேன், எனக்கு என்ன வேலை செஞ்சேன் எல்லாத்தையும் செஞ்சேன், எல்லாத்துலேயும் ஆண்டவர் என்னை மேன்மையாக தான் வச்சுருந்தார். எங்கே போனாலும் எனக்குன்னு ஒரு தனி பேர், எனக்குன்னு ஒரு தனி மரியாதை எல்லாமே கிடைக்கும். அந்த ஒரு எந்த வேலை செஞ்சாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் எனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும், தனி பேர் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கார், அது மட்டும் தான் நான் நினைச்சிருக்கேன். ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சேன், அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே கூட சரி என்னை மேன்மையாக வச்சுருந்தார். அங்கே கூட நைட் ஷிஃப்ட்டு எல்லாருக்கும் போடுவாங்க, எனக்கு மட்டும் போட மாட்டாங்க. ஏன்னா அவர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவார், அதில் நைட் ஷிஃப்ட்லாம் போட்டால் மறுநாள் 10 மணிக்கு தான் விடுவாங்க. மிட் நைட்னு ஒரு ஷிஃப்ட்டு இருக்கும், 12 டு காலைல 8 அப்படி வரும். அந்த ஷிஃப்ட்டுக்கு என்னை போடவே மாட்டாங்க, உதயம் வரமாட்டாங்க சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஆண்டவர் என்னை மேன்மையாக வச்சுருந்தார், அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்க சொல்ல கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்தது நல்ல மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு திருமண காரியங்கள் எங்கள் வீட்டில் ஆயத்தப்படுத்தினாங்க. எங்கள் வீட்டில் ஆயத்தப்படுத்த சொல்ல பார்த்திங்கன்னா, ஆயத்தப்படுத்தி எனக்கு மனைவியாக ஒரு போதகருடைய பெண்ணை தான் மணந்து நான் கொஞ்ச நாள் அப்படியே இருந்தோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் மனைவிக்கு சரி கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. 1.5 வருஷமாக பிரித்துட்டு மாத்திரை கிட்டத்தட்ட 1 லட்சக்கணக்கில் மாத்திரை செலவு பண்ணிவிட்டு என்னால் என்ன இதுலேருந்து எப்படி வர்றதுன்னு தெரியல. அதனால் டாக்டரை போய் அணுக சொல்ல டாக்டர் சென்னைக்கு போய் ஒரு டெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் அந்த டெஸ்ட்டு பார்த்துட்டு தான் அவங்க ஒய்ஃபுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு மெடிக்கலில் பாப்பா படிச்சிருக்கு, அந்த பாப்பாவை போயிடுச்சு, என்னம்மா இது இனிமேல் சொல்கிறாங்க, என்னம்மா விஷயம்னு கேட்டதுல அந்த பாப்பா என்ன சொன்னாங்க, கர்ப்பப்பையை வரைஞ்சி காட்டினாங்க. கர்ப்பப்பை இப்படி தான் இருக்கும், இது வழியாக தான் குழந்தை பிறக்கும், நீங்கள் இதில் இந்த 2 பக்கம் வழி இருக்குது, அந்த 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு வழி திறந்துருந்தால் அந்த வழிக்காக குழந்தை உருவாக்கலாம், 2மே அடைஞ்சிருந்தால் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். இந்த ஆப்ரேஷன் பண்ணால் கூட 90% நல்லாகும்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது, ஒரு 10% நல்லாகலாம், 90% நல்லாகாது. அதுதான் சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க. சொல்லதை ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டு மேலே ஒரு வைராக்கியம், ஏன்னா எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆண்டவர், எனக்கு எதிர்காலத்தை கொடுத்தது ஆண்டவர், இதுவும் எனக்கு செய்வார்னு சொல்லிட்டு வைராக்கியமாக இருந்தேன். அந்த வைராக்கியம் ஆச்சுன்னா சுக்குலாக போச்சு. என்னடா இதுமாரி பண்ணிட்டார் ஆண்டவர் சொல்லிட்டு அந்த டெஸ்ட் எடுத்தோடனையும் என் ஒய்ஃபுக்கு 2 பக்கம் பிளாக். டாக்டர்கிட்ட போனோம், டாக்டருக்கு கேட்டோம், என்னடா எங்களுக்கு அங்கேயே ஒரு டவுட் இருந்தது. டாக்டர் போய் கேட்டோம், டாக்டர் 2 பக்கம் பிளாக்குங்க, உங்களுக்கு அடுத்த மாதம் ஆப்ரேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எங்களுக்கு டேட்டு எழுதி கொடுத்துட்டாங்க, ஆப்ரேஷன் டேட்டை. அங்கே வீட்டுக்கு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவியுடைய சகோதரிக்கு அன்றைக்கி திருமண நாள். எல்லாம் ஒன்று கூட்டி நல்லா பிரியாணி எல்லாம் செஞ்சு எல்லாம் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி வாழ்த்து ஜெபம் பண்ணி கேக்கு வெட்டலாம் சொல்லி எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஃபேமிலி எல்லாம் மொத்த ஃபேமிலி அங்கே தான் இருக்குது. அந்த நேரத்தில் உள்ளே போக சொல்ல என் ஒய்ஃப் ஒவ்வொன்று எழுதுட்டா, அதை பார்த்துட்டு நானும் எழுதுட்டேன். ஒட்டுமொத்த ஃபேமிலியை துக்கத்தில் எழுதுட்டோம். அதை தாங்க முடியாத வெளி. அப்பொழுது எங்கள் மாமனார் வந்தார். மாமனார் ஏமா அழுகுற, எழாத, ஆண்டவர் கூட இருக்காருன்னு சொன்னார். அடுத்த மாதம் உனக்கு குழந்தை நிற்குமா, நான் சொல்கிறேன் உனக்கு என்ன. அந்த வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு.
சரி நாங்களும் சரிம்மா மாமா சொல்லிட்டாரு நம்ம பார்ப்போம் சொல்லிட்டு அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா 1 மாதம் போச்சு. ஒய்ஃப் அண்ணன் கேட்டேன், அம்மா நம்ம டாக்டர் ஆப்ரேஷன் டேட்டு கொடுத்துருக்காங்கம்மா போகலாமான்னு. இல்லை எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்குது உடம்பு, ஏதோ உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, இந்த 1 மாதம் விட்டுருங்க, அடுத்த மாதம் போகலான்னு. அடுத்த மாதம் போச்சு, என்னம்மா டாக்டரை பார்க்காம இருக்கோம், என்னம்மா இப்படியே இருந்தால் அப்படிமா அப்படி. இல்லை இந்த மாதம் போட்டோம்னு சொல்லிட்டு 3 மாதம் தள்ளி போயிடுச்சு. 3 மாதம் தள்ளிட்டு சரி நம்ம போய் டாக்டரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டரை போய் பார்த்தோம். எந்த டாக்டர் உங்களுக்கு குழந்தைய பிறக்காது, குழந்தைய இருக்காதுன்னாரு. அதே டாக்டர் வாயிலாக அருமையாக அற்புதமான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்கு குழந்தை இருக்குது, நிச்சயமாக நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்னு சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு கர்த்தருக்கு நன்றி. அந்த குழந்தைய அற்புதமாக பெற்றெடுத்தான். எங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பெற்றதே ஒரு பெரிய அதிசயம் தான். அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆண்டவர் தான் இவ்வளோ அற்புதம் எங்களை செஞ்சு வந்தேன். இது மாத்திரமில்லை, எங்கள் குழந்தை எங்கள் ஒய்ஃபு கர்ப்பமாக இருக்க சொல்ல எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, நாங்கள் அன்றைக்கி எங்கள் ஒய்ஃபுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இது போல் சீமந்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணி எல்லா சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு லேண்டு பிரச்சனை. அதில் என்ன பண்ணிச்சுன்னா, எங்கள் இடத்துல ஏன் முள்ள போடுறீங்கன்னு சொல்ல அவங்க எங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு எஃப்ஐஆர்னு நானே தெரியுது எங்களுக்கு. எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு அங்கேருந்து எங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு சகோதரர் எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் எஸ்பி ஆஃபீஸில் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, உதய் ஃபோன் நம்பர் எனக்கு கிடையாது, சுரேஷ் கால் தான் வாங்கினேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே ஒரு வக்கீலை பார்த்து ஸ்டேஷன் பாருங்கள், உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கான்னாரு. எங்கள் அப்பா நான் போய் சொல்கிறேன், எஃப்ஐஆர் போட்டிருக்காம நான் போய் பார்ப்பேன்னு எங்கள் அப்பா சர்வசாரமாக சொல்லிவிட்டு போயிட்டேன். ஏன்னா எனக்கு போலீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பழக்கம், எல்லாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, என் மேலேயும் எஃப்ஐஆர் போட போகிறாங்கன்னு சொல்லி நான் கம்முன்னு போயிட்டேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ நான் இது போல் வக்கீல் என்ன பண்ணேன், எங்களை ஆமாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களை 2 நாள் ஜெயிலில் வச்சுருவாங்க, ஏன்னா நீ வெள்ளிக்கிழமை ஜெயிலில் வச்சுருவாங்க, கலந்து போங்க சொல்லி கடந்து போயிட்டோம். கடந்து போய் அப்புறம் பார்த்தா அவன் இதுமாரி ஆகிட்டான். நான் ஒன்றுமே பண்ணல, ஆனால் என்னை அடிச்சிட்டாங்க, என்னை கத்தி எடுத்து வெட்ட வந்தாங்க, அப்படி இப்படி நன்னாக்கே சொல்கிறாங்க. ஆனால் நான் எதுவுமே பண்ணலடான்னு சொல்லி இது போலீஸ் ஸ்டேஷன் ஏதோ ஒரு தவறான ஒரு வழக்கை போட்டு எங்களை வெளியே அனுப்பிச்சாங்க. ஆனாலும் நாங்கள் ஆண்டவர் தான் நம்பணும், ஆண்டவர் எங்களை கைவிடலை. அதே நேரத்தில் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழுதோம். அதே நேரத்தில் நாங்கள் உள்ளே வந்தோம். எங்கள் அந்த சீமந்தத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்த அற்புதமாக அந்த கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வந்தாங்க எங்களுடைய வாழத்தத்துக்கு. அத்தனை கரங்க எங்கள் கை மேலே, எங்கள் தலை மேலே கை வச்சு எல்லாரும் வார்த்தை சொல்ல, உண்மையிலேயே நான் ஆண்டவர் தான் பார்த்தேன். ஆண்டவர் தான் என்னை அதுலேருந்து என்னை மீட்டெடுத்தார். அப்போது நான் கண்ணீர் விட்டேன், ஆண்டவரே இது நடக்காதுன்னு நினச்சேன் என் வாழ்க்கையில், நடத்த கிருபை செய்து நமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு. அப்புறம் அதே மாதிரி எங்கள் ஒய்ஃபுக்கு நல்ல மாரி சீமந்தம் முடிஞ்சது. அவங்கள வீட்டுக்கு போயிட்டாங்க. யார் எங்கள் மேலே கேஸ் போட்டாங்களோ அதே கேஸை திரும்பவும் அவங்க மேலே திருப்பும்படி கர்த்தர் அவங்க எங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணிட்டார். உண்மையிலேங்க ஆண்டவருக்காக நம்ம உண்மையாக இருந்தால் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். யுத்தம் என்னுடையதுன்னு சொன்னார், அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்காக யுத்தம் செய்கிற அவர் தான். அவர் மேலே மட்டும் நம்பிடுங்க, நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்குற தேவன் ஜெயம் செய்வார். அப்படிப்பட்டதான ஒரு பிரித்த ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தார். இப்போ அது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். அதனால தான் எப்போவுமே எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் மட்டும் விட மாட்டேன், ஓடிடுவேன். எனக்கு இப்பொழுது கூட எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு முன்பதாகவே அதை காட்டுவார். எனக்கு முன்பதாகவே காட்டி, உனக்கு இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை வரப்போகுது, இதை நீங்கள் அதை குறித்து பயப்படாதபடிக்கு எனக்கு எச்சரிப்பு கொடுப்பார். அது மாத்திரம் என் மனைவிக்கு சோறு வரும்போது எங்களை பணமே இல்லை சுத்தமாக. அவங்க ஒன்றும் கொரோனா டைம், அந்த டைமில் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. என் மனைவி ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயம். என்னடா அது, மனைவிக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா கூட வரல எங்ககிட்ட.
மனைவிக்கு அவ்வளோ பலவீனப்பட்டாங்க. எப்பா என்னால் முடியலப்பான்னு சொல்லிட்டு அழுகிற சூழ்நிலை. அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் அற்புதம் வழிநடத்தி எங்களையும் என் குடும்பத்தையும் என் மனைவியும் காப்பாற்றி நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்தார். அது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.